மாக்கானி அவர்கள் இந்த வருட ஆரம்பத்தில் சுமார் $350 பில்லியன் அவ்வாறான பங்கை பெற்றதோடு அந்த பங்குகளை அதிகமாக வைத்துள்ள ஐரோப்பிய ஒன்றியம், அது குறிப்பாக நெதர்லாந்து, பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி, அத்தோடு ஜப்பான் போன்றவற்றுடன் மூடிய கதவுகளுக்குள் நடத்திய பேச்சுவார்த்தை என்பது நிச்சயமாக இவர்கள், அதாவது ட்ரம்ப் இதே வழியில் சென்றால் தாங்கள் இந்த நிலையில் இருந்து எவ்வாறு மீள்வது என்பதற்காக இதனை வாபஸ் பெறுவது அல்லது காசாக்குவது. இவர்களிடமுள்ள இந்த 2 டிரில்லியன் அல்லது 3 டிரில்லியன், நிச்சயமாக அதுக்கு மேலான தொகை, அந்த தொகையை இவர்கள் காசாக்குகின்ற பொழுது அங்கே ஒரு பொருளாதார மந்த நிலை மற்றும் பொருளாதார தேக்க நிலை ஏற்படும். மாக்காணியவர்கள் இந்த ஒருமித்த வகையில், அதாவது அந்த கோஆர்டினேட்டட் செல்லிங் என்ற செல் ஆஃப் எனப்படுகின்ற திட்டமிட்ட ரீதியில் இவற்றை அவர்கள் விற்க முனைந்தால், அந்த இல்லை என்ற அளவு பொன்ஸ் சந்தைக்கு வருகின்ற பொழுது அவற்றின் விலைகள் கூட குறைகின்ற சாத்தியம் ஏற்படும். அமெரிக்காவுடனான தொடர்பாடலுக்கான இந்த சேனல்ஸ் அல்லது தொடர்பாட மூலகங்கள் அல்லது ராஜதந்திரிகளை கூட அவர்கள் அடையாளப்படுத்தி முடியாத நிலையில், அதாவது இன்னுமே அவர்கள் பலரை நியமித்துக் கொண்டிருக்கின்றபடியால் ஒரு திடமான ஒரு அரசு அமைப்பு என்பது அங்கே இல்லாத நிலையில் அவர்களால் இதை வெகு இலகுவாக செய்ய முடிந்தது. ஆனால் அந்த ஐபோன் மற்றும் எலக்ட்ரானியல் சாதனங்களுக்கு அந்த 125 விதியை தளர்த்தி இருக்கின்றார். அதற்கான காரணம் என்னவென்றால், இப்பொழுது $1000 வாங்குகின்ற ஐபோன் இந்த வரியுடன் வாங்குவதென்றால் அமெரிக்க மக்கள் செலுத்த வேண்டிய தொகை $2250. நாடுகள் தங்களிடம் வந்து அடிபணியும் என்று. அந்த நிலையில் தான் சீனாவை கூட அவர்கள் நினைத்திருந்தார்கள். சீனா உடனே அதாவது சீன அதிபர் ஷி அவர்கள் உடனே தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ட்ரம்புடன் கலைப்பார் என்று. ஆனால் அவர்களோ தட்டி கழித்து விட்டார்கள். இது யாருமே வெற்றி பெறப்போவதில்லை, இந்த விடயத்தில் நாங்கள் எந்த விடயத்தையும் இப்பொழுது செய்ய போவதில்லை என்று. செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். சமகால முக்கிய நிலவரம் தொடர்பாக அமெரிக்க ஜனாதிபதியினுடைய விடயம்தான் உலக பரப்பில் பேசப்படுகின்ற செய்தியாக இருக்கின்றது. கனடாவில் தேர்தலும் பிரச்சாரங்களும் ஒருபுறம் நடைபெறுவதற்கான ஆயத்தங்கள் நடைபெறுகின்ற நிலையில் இந்த விடயங்களை கனடா கையாளுகின்ற விதம் குறித்து உலக மட்டத்தில் பேசப்படுகின்ற செய்திகளும் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. குறிப்பாக அமெரிக்கா திடீரென அறிவித்த வரிகளில் ஒரு தடுப்பை மேற்கொண்டிருந்தது, காலதாமதத்தை மேற்கொள்வதாக அவகாசத்தை அறிவித்திருந்தது. இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய சூட்சுமங்கள் என்ன என்பது தொடர்பாக இன்றைய நிகழ்ச்சியில் பேச இருக்கின்றோம். இதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்தவர் மாக்கானி என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. காரணம், ட்ரெஷரி பாண்ட்ஸ் என்பது அமெரிக்காவை பொறுத்தவரையில் மிக முக்கியமான விடயமாக பார்க்கப்படக்கூடியது. இது பொருளாதாரத்தில் ஒரு தாக்கத்தை செலுத்தக்கூடிய விடயத்தை காணி மிகவும் மெதுவாக திரைக்கு பின்னர் கையாண்ட விடயங்கள் இப்பொழுது வெளிச்சத்துக்கு வந்திருக்கின்றன. இதன் காரணமாகத்தான் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் உடனடியாக இந்த வரியை கொஞ்சம் அவகாசம் எடுத்து விதிக்கப் போவதாக திடீர் அறிவிப்பை வெளியிட்டிருந்தார் என்று தெரிவிக்கப்படுகிறது. இதற்கு பின்னும் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளோடும் தலைவர்களோடும் பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றன. இது 4 சுவருக்குள் நடைபெறுகின்ற பேச்சுவார்த்தையாக இருந்தாலும் இதில் பல நகர்வுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கும் என்ற ஒரு ஊகமும் வெளியிடப்படுகிறது. பொருளாதார நிபுணர்கள் காணியினுடைய திறமை தொடர்பாக தொடர்ந்து தகவல்களை வெளியிட்டிருக்கின்ற நிலையில் இந்த விடயங்களில் காணி என்னென்ன விடயங்களை செய்திருக்கின்றார், இது அமெரிக்காவுக்கு எவ்வாறான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது என்பது தொடர்பாக இன்றைய நிகழ்ச்சியில் பேச இருக்கின்றோம். இப்பொழுது ஆய்வாளர் சுரேஷ் தர்மா இணைந்திருக்கின்றார், அவரை சந்திக்கின்றோம். வணக்கம் சுரேஷ். வணக்கம் ராம். வணக்கம் நேயர்களே. ஆமாம், இந்த கடன் பத்திரங்கள் அல்லது ட்ரெஷரி பாண்ட்ஸ் எனப்படுபவை அமெரிக்க பொருளாதாரத்தில் எவ்வாறான செல்வாக்கை உடையவை, இதனை எவ்வாறு கனடா கையாண்டு இருக்கின்றது, அதை பற்றி சொல்லுங்க. ஆமாம், இந்த கடன் பத்திரங்கள் என்பது, அதாவது இந்த யுஎஸ் ட்ரெஷரி பாண்ட்ஸ் என்பது அவர்கள் தாங்களாக விடுக்கின்ற ஒரு அதாவது காசை பெறுகின்ற ஒரு திட்டமாக, அதற்காக விநியோகிக்கப்படுகின்ற ஒரு உத்தரவாத பத்திரமாக இருக்கும். இதனை நாடுகள் மற்றும் வங்கிகள் மற்றும் இந்த முதலீட்டாளர்கள் வாங்குவார்கள். ஏனென்றால் ஒரு நாட்டினுடைய அவ்வாறான பத்திரம் என்பது நிச்சயமாக அந்த வலுவிழந்து போவதற்கான சாத்தியங்கள் என்பது எல்லாம்
எல்லாம் குறைவு. எனவே அது ஒரு ஆதாரமான நிலைமையாக இருந்தாலும் தங்களுக்கு தேவையான மேலதிக பணத்தை பெறுவதற்காக இவ்வாறான கடன்களை பெறுவது என்பது எல்லா நாடுகளினதும் வளமை. அவ்வாறான நிலையில் அமெரிக்காவை பொறுத்தவரையில் அவர்கள் 8.5 டிரில்லியன் டாலர்களுக்கு இந்த இவ்வாறான முதலீட்டை வைத்திருக்கின்றார்கள் மற்றவர்களிடமிருந்து பெற்று. இதனில் இந்த பெரிய நாடுகளாக இவற்றை இருப்பது நிச்சயமாக ஜப்பான், கனடா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் போன்றன. இதில் இங்கே இப்பொழுது சிலாகிக்கப்படுகின்ற அல்லது ஊடகங்களால் வெளியிடப்படுகின்ற தகவல் என்னவென்றால், இந்த மாக்கானி அவர்கள் இந்த வருட ஆரம்பத்தில் சுமார் 350 பில்லியன் டாலர்களுக்கு அவ்வாறான பங்கை பெற்றதோடு அந்த பங்குகளை அதிகமாக வைத்துள்ள ஐரோப்பிய ஒன்றியம், அது குறிப்பாக நெதர்லாந்து, பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி, அத்தோடு ஜப்பான் போன்றவற்றுடன் மூடிய கதவுகளுக்குள் நடத்திய பேச்சுவார்த்தை என்பது நிச்சயமாக இவர்கள் அதாவது ட்ரம்ப் இதே வழியில் சென்றால் தாங்கள் இந்த நிலையில் இருந்து எவ்வாறு மீள்வது என்பதற்காக இதனை அதாவது வாபஸ் பெறுவது அல்லது காசாக்குவது. இவர்களிடமுள்ள இந்த 2 டிரில்லியன் அல்லது 3 டிரில்லியன் நிச்சயமாக அதுக்கு மேலான தொகை, அந்த தொகையை இவர்கள் காசாக்குகின்ற பொழுது அங்கே ஒரு பொருளாதார மந்த நிலை மற்றும் பொருளாதார தேக்க நிலை ஏற்படும். அந்த பங்குகள் எல்லாம் சந்தைக்கு வரும், அந்த ட்ரெஷரி பாண்ட்ஸ் என்பன சந்தைக்கு வரும். அவ்வாறு சந்தைக்கு வருகின்ற பொழுது அவற்றை வாங்குகின்றவர்கள் உடனடியாக தேவை. இன்றைய நிலையில் இன்றைய அமெரிக்க பொருளாதாரத்தில் உடனடியாக யாரும் வாங்க மாட்டார்கள். அப்பொழுது என்ன ஏற்படும் என்று சொன்னால், இந்த இவர்களுடைய இந்த இராணுவ மற்றும் இந்த சமூக செலவினங்களுக்கான மற்றும் இவர்களுடைய இந்த மேற்கொண்ட வெட்டுக்கள் போன்றவற்றில் எல்லாம் இவர்கள் எதையுமே செய்ய முடியாத நிலை ஏற்படும். அதாவது நிச்சயமாக பல துறைகளிலும் மேலதிக குறைப்புகளை மேற்கொள்ள வேண்டி வரும். எனவே அவ்வாறான ஒரு நிலை ஏற்பட்டால் அமெரிக்காவால் தாக்கு பிடிக்க முடியாது. இதனால் தான் அவர்கள் இந்த மாக்காணியவர்கள் இந்த ஒருமித்த வகையில், அதாவது அந்த கோஆர்டினேட்டட் செல்லிங் என்ற அந்த செல் ஆஃப் படுகின்ற திட்டமிட்ட ரீதியில் இவற்றை அவர்கள் விற்க முனைந்தால் அந்த இல்லை என்ற அளவு பொன்ஸ் சந்தைக்கு வருகின்ற பொழுது அவற்றின் விலைகள் கூட குறைகின்ற சாத்தியம் ஏற்படும். மற்றும் இதை எவ்வாறு அவர் அமைதியான முறையில், அதாவது திரைக்கு பின்னால் இந்த விடயங்கள் வெளியில் தெரியாத வண்ணம் இவ்வாறு நடைபெறுகின்றது என்பதனை அமெரிக்க அரசு உணராத வகையில் எவ்வாறு செய்து முடித்திருக்கின்றார்? இல்லை, இந்த விடயங்கள் பலவும், அதாவது இந்த வங்கியாளர்களோ அல்லது பொருளாதார ரீதியிலோ நடைபெறுகின்ற ராஜதந்திர நகர்வுகள் என்பன முக்கியமாக இரகசியமான முறையில் தான் இடம்பெறும். அந்த இரகசியமான முறை மேலும் வலுப்பெறுவதற்கு அமெரிக்கா ஒரு வழிவகுத்து கொடுத்திருந்தது. அமெரிக்கா ஏற்படுத்திய நம்பிக்கை இனம் என்பது, அல்லது தான் நிச்சயமாக இந்த வரிகளை விதிக்கப் போகின்றேன் என்ற திட மனத்தோடு நின்றது என்பது மற்ற நாடுகளிடையே தாங்கள் எடுக்க வேண்டிய நடவடிக்கை தொடர்பான இரகசியம் பேணல் தொடர்பான தகவல்கள் அந்த ஒரு இறுக்க நிலையை ஏற்படுத்தி இருந்தது. அத்தோடு அமெரிக்காவுடனான தொடர்பாடலுக்கான இந்த சேனல்ஸ் அல்லது தொடர்பாட மூலகங்கள் அல்லது ராஜதந்திரிகளை கூட அவர்கள் அடையாளப்படுத்தி முடியாத நிலையில், அதாவது இன்னுமே அவர்கள் பலரை நியமித்துக் கொண்டிருக்கின்றபடியால் ஒரு திடமான ஒரு அரசு அமைப்பு என்பது அங்கு இல்லாத நிலையில் அவர்களால் இதை வெகு இலகுவாக செய்ய முடிந்தது. ஆனால் இதற்கு காரணம் தான், அதாவது நாங்கள் இவ்வாறு கூறலாம், ஒரு பல பேரம் பேசுதல்களில் ஈடுபட்டவராக காணி இருந்திருப்பார். நெகோசியேஷனில் அதாவது 2 முக்கியமான விடயங்கள் இருக்கிறது. ஒன்று சோஃபா என்கின்ற சோன் ஆஃப் பாசிபிள் அக்ரிமெண்ட், மற்றது அந்த பேட்னா என்ற பெட்டர் ஆல்டர்னேட்டிவ் டு நெகோசியேட்டட் சொல்யூஷன் என்கின்ற 2 விடயங்கள் இருக்கின்றன. அவர் இதில் அந்த திறமை, அதாவது அதியுச்ச திறமை உள்ளவராக இருப்பார் என்றால் அவருடைய இந்த பேரம் பேசுதல் என்பது நடைபெறுகின்றது நாடுகளுக்கிடையேயும் மத்திய வங்கிகளுக்கிடையேயும் அல்லது நாடுகளின் கூட்டமைப்புகளுக்கிடையேயும் நடைபெறுகின்ற பொழுது அங்கே ஒரு ஆளுமை தேவைப்பட்டிருக்கும். அந்த ஆளுமை உள்ளவரை அவர் இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அவர் பேசும் பொழுது பேசுகின்ற விடயம் அல்லது அவர்களுடைய இந்த பாடி லாங்குவேஜ், அவருடைய அந்த உடல் பாவனை அல்லது அந்த வார்த்தைகளின் அறுதித்தன்மை என்பன அவற்றை காட்டுகின்றன. எனவே அவருக்கு அது இலகுவாக இருந்திருக்கும். ஆனால் இது கனடா
கனடாவின் வெற்றியாக அல்லது இந்த நாடுகளின் வெற்றியாக தற்பொழுது இந்த ஊடகங்களால் சிலாகிக்கப்படுகின்றது. குறிப்பாக இந்த வார இறுதியில் இது மெச்சத்தக்க, அதாவது மௌனமான முறையில் இவ்வாறு சென்று கனடா வென்றிருக்கின்றது. இதற்கான காரணம் இருக்கின்றது என்றால், இவ்வாறான முயற்சிகளை மேற்கொள்கின்ற பொழுது வட்டி வீதம் கூடிவிடும். வட்டி வீதம் கூடினால் அமெரிக்காவிற்கு இப்பொழுது இருக்கின்ற நிலைமை என்பது ஒரு பாரதூரமான நிலைமை என்று சொன்னால், ஏற்கனவே 34 ட்ரில்லியன் நேஷனல் டெப்ட் இருக்கிறது. அதாவது அந்த கடனை அதற்கு இப்பொழுது 4.6% வட்டி வீதம் உயர்கின்ற பொழுது அது பல மடங்காக உயரப் போகின்றது. எனவே அவ்வாறான நிலையில் இருக்கின்ற அமெரிக்காவிற்கு இவ்வாறான தனது ட்ரெஷரி பாண்ட்ஸ் சந்தைக்கு வரும் பொழுது அதை வாங்குவதற்கு ஆக்கள் இல்லாமல் இருப்பது. ஏனென்றால் இப்பொழுது இவ்வாறு கூறுங்கள், டொனால்ட் ட்ரம்போ அல்லது ஈலன் மாஸ்கோ அல்லது அவர்களுடன் சேர்ந்த இந்த பில்லியனர்ஸோ அவர்கள் வாங்க மாட்டார்கள். அவர்கள் குறிவைத்திருப்பது இந்த மக்களை ஏமாற்றி சந்தைகளை வீழ்த்தி அதில் அந்த சந்தை வீழ்கின்ற பொழுது வாங்கக்கூடியவற்றை வாங்குவதில் தான். இதில் அவர்களுக்கு நிலைமை எல்லாம் எவ்வாறு, அதாவது இங்கே உள்ள நிலைமை இதுதான். அந்த நேஷனல் டெப்ட் எனப்படுகின்ற 34 ட்ரில்லியன் டாலர்கள் அத்தோடு இப்பொழுது இவ்வாறு ஏறிக்கொண்டு போகின்ற அதன் வட்டி எல்லாம் இப்பொழுது அடுத்த வருடம் அளவில் 40-42 ட்ரில்லியனாக அவை வந்துவிடும் என்கின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது. அடுத்த வருடம் அல்ல, இன்னும் 2-3 வருடங்களுக்கு. அதற்காக அவர்கள் செய்ய வேண்டிய வேலை என்பது செலவுகளை குறைத்தல் மற்றும் இந்த வரிகளை அதிகரித்தல் மற்றது அல்லது வரி முயற்சிகளில் முன்மாதிரியை அல்லது மறுமலர்ச்சியை கொண்டு வருதல் போன்றவற்றை செய்யாமல் நேரடியாக இந்த சுங்க வரி என்கின்ற அளவில் இருக்கின்ற டாரிஃப் என்கின்ற வரியில் நிற்பதால் தான் இப்பொழுது இவ்வாறு கூறுங்கள். ஒரு அதாவது குடிக்கின்ற காலை பானமான ஒரு காஃபிக்கு விதிக்கின்ற வரி என்பது அமெரிக்கர்களுக்கு இனி $3 வாங்கிய காஃபி என்பது இனி $6 என்றால் அவர்களுக்கு அது விளங்குவதற்கு காலம் எடுக்கும். ஆனால் அதற்கிடையில் அவர்கள் வேறு மாற்று வழிக்கு செல்ல வேண்டும். டொனால்ட் ட்ரம்ப் மௌனமாக 90 நாட்களை எடுத்ததுக்கு கூட அதற்கு ஒரு காரணம் சீனாவினுடைய விட்டுக் கொடுப்பும் இந்த முயற்சியில் ஒரு நிலைமையாக, அதாவது விட்டுக் கொடுப்பு என்று கூறுவது இந்த பதிலளிக்காமல் இழுத்தடிப்பது கூட இந்த மேற்கத்திய உலகிற்கு ஒரு சாதகமாக அமைந்திருக்கின்றது. சீனாவும் ஐரோப்பிய யூனியன் போன்றவற்றை கேட்டுக் கொண்டிருக்கின்றது, வாருங்கள் ஒன்றாக செல்வோம் இந்த முயற்சியில் என்று. ஆனால் அவர்கள் கனடாவுடன் தான் இணைந்து பயணிக்கின்றார்கள், ஐரோப்பிய ஒன்றியம். சரி, இப்பொழுது இந்த 90 நாள் அவகாசம் என்பது என்னென்ன விடயங்களை சாதிப்பதற்கு உதவும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? அமெரிக்காவினுடைய எண்ணங்கள் ஈடேறுவதற்கு இந்த 90 நாள் அவகாசம் என்பது போதுமானதாக இருக்குமா, அல்லது மீண்டும் நீடிக்கக்கூடிய அல்லது ஏதாவது புதுவித வடிவிலான அறிவிப்புகளை அவர் வெளியிடக்கூடுமா? இல்ல, இந்த 90 நாள் என்பது 2 விடயங்களுக்கு முக்கியமாக உதவி அளிக்கும். ஒன்று, அமெரிக்க மக்களுக்கு, அதாவது அமெரிக்க இந்த ட்ரம்ப் அவர்களுக்கு வாக்களித்தவர்களுக்கு இதன் பூரண தன்மையை விளங்கப்படுத்துவதற்கான நிலைமையை ஏற்படுத்தும். என்றால் ட்ரம்ப் அவர்கள் கூறுவது இந்த வரியை தரப்போவது வெளிநாட்டினர் என்பது. ஆனால் உண்மை என்பது மக்கள் தான், அந்த எண்ட் யூசர்ஸ் எனப்படுகின்ற மக்கள் தான் அந்த வரியை செலுத்த போகின்றார்கள் என்கின்றது. அந்த நிலைமை என்பது ஏற்கனவே கண்டறியப்பட்டு இங்கே குறிப்பாக அதாவது சீனாவுடன் ஒரு பொருது நிலையில் இருந்து கூட அந்த ஐபோன் மற்றும் எலக்ட்ரானியல் சாதனங்களுக்கு அந்த 125 விதியை தளர்த்தி இருக்கின்றார். அதற்கான காரணம் என்னவென்றால், இப்பொழுது $1000 வாங்குகின்ற ஐபோன் இந்த வரியுடன் வாங்குவதென்றால் அமெரிக்க மக்கள் செலுத்த வேண்டிய தொகை $2250. எனவே இந்த மேலதிக $1250 யாரால் செலுத்தப்பட போகிறது என்றால் அமெரிக்காவால். இவ்வாறான நிலையில் அது ஒரு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும். அதாவது எலக்ட்ரானிக் சாதனங்கள் போன்றவற்றில் எல்லாம் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்கிற நிலையில் இந்த நிலைமை மேற்கொள்ளப்பட்டிருந்தால் கூட அங்கே உள்ள பொருளாதார நிபுணர்கள், குறிப்பாக அமெரிக்காவின் பொருளாதார வல்லுநர்களிடையே இந்த விடயம் தொடர்பாக 90% இது ஆபத்தானது என்பதை கூறுவதாகவும், பீட்டர் நவாரோ உட்பட சிலர் இல்லை இதுதான் வழி, இவ்வாறு செல்வதாகவும், இவ்வாறு சென்றால் நாடுகள் தங்களிடம் வந்து அடிபணியும் என்று. அந்த நிலையில் தான் சீனாவை கூட அவர்கள் நினைத்திருந்தார்கள். சீனா உடனே அதாவது சீன அதிபர் ஷி அவர்கள் உடனே தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ட்ரம்புடன் கதைப்பார் என்று.
ஆனால் அவர்களோ தட்டி கழித்து விட்டார்கள். இது யாருமே வெற்றி பெறப்போவதில்லை, இந்த விடயத்தில் நாங்கள் எந்த விடயத்தையும் இப்பொழுது செய்ய போவதில்லை என்று. எனவே இது தொடர்பான மீளாய்வு ஒன்றை மேற்கொண்டு எவ்வாறாக அவர்களுடைய இந்த தேசிய கடன் பளுவை அகற்றலாம் என்கின்ற முறைக்கு பல முயற்சிகளை எடுக்க வேண்டும். இந்த சுங்க வரி போன்ற இந்த விதிப்பு மாத்திரம் சரிவராது என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்கின்ற தன்மையுடையதாகவும், அல்லது தற்பொழுது ட்ரம்பின் வழிகாட்டியாக இருக்கின்ற பொருளாதார நிபுணர்கள் மாறுவதற்காகவும், குறிப்பாக பார்த்தீர்களானால் இலோன் மாஸ்க் அவர்கள் நேரடியாகவே பீட்டர் நவோருடன் மோத தொடங்கிவிட்டார் ட்விட்டர் மூலமாக. இவர் ஒரு படித்த முட்டாள் என்று அவ்வாறு கூறுவது, அதாவது ஒரு முதுமாமணி பட்டம், ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் முதுமாமணி பட்டம் வைத்திருந்தால் போல ஒரு முட்டாளாக இருக்க முடியாது என்று நேரடியாக தாக்கி கூட பீட்டர் நவோரோ எந்தவித வார்த்தைகளையும் விடாமல் இருக்கிறார். பீட்டர் நவோரோ தான் விரும்பியது ஒன்றை ட்ரம்ப் மூலமாக செய்வதற்காக முயற்சித்து இப்பொழுது அமெரிக்காவை கொண்டு வந்து ஒரு படுபாதக நிலையில் விட்டிருக்கின்றார். இப்பொழுது எவ்வாறு அதனை பார்க்க வேண்டும் என்றால், அமெரிக்கா என்கின்ற நிலையை விட ட்ரம்ப் என்பவர் எவ்வாறான தலைமையை கொண்டிருக்க போகின்றார் என்பதற்கான முதலாய அல்லது முடிவாக இந்த பொருளாதார சீர்திருத்தம் அமைய போகின்றது. இதில் மாற்றங்கள் கொண்டு வரப்பட வேண்டும். இப்பொழுது குறிப்பாக கூறுங்கள், ட்ரம்ப் கூறுகின்ற வகையில் எல்லா தொழில்களும் அமெரிக்காவுக்கு செல்லுமாக இருந்தால் அங்கு அமெரிக்காவில் தொழிலாளர்கள் இல்லை. இதே போன்றதொரு நடவடிக்கையை கடந்த ஆட்சி காலத்தில் நான் நினைக்கின்றேன் சலவை இயந்திரங்களுக்கு விதித்திருந்தார்கள். சலவை இயந்திரங்களுக்கு விதித்த பொழுது சலவை இயந்திரங்கள் அமெரிக்காவில் தயாரிக்க தொடங்கப்பட்டன. அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்டவைக்கு அவர்களால் அதே விலைக்கு கொடுக்க முடியாமல் போய்விட்டது என்றால் அவர்களுக்கு அந்த தேவைகள் அதிகரிக்க அவர்கள் விலையை அதிகரிக்க தொடங்கிவிட்டார்கள். எனவே அது விலை அதிகரிப்பில் தான் சென்று முடிந்தது. அவ்வாறான முன்னுதாரணங்கள் இருக்கின்ற பொழுதும் இப்பொழுது சகல பொருட்களுக்காகவும் சகல நாடுகளுக்காகவும் ஒரே மட்டமாக விதிக்கப்பட்ட இந்த வரி விதிப்பு என்பது நிச்சயமாக மீளாய்வு செய்வதற்காக இந்த 90 நாட்களும் உதவும். அதாவது இது பொருளாதார சீர்திருத்தத்தின் மூலம் தான் அமெரிக்கா முன்னேற முடியுமே ஒழிய மற்ற நாடுகளிடமிருந்து வரி விதிப்பதாக கூறி அதனை அமெரிக்கர்கள் மீது தான் திணிக்கின்றார்கள். அமெரிக்கர்கள் மீது திணிக்கின்ற பொழுது அவர்கள் பெறப்போகின்ற அதிகரித்த செலவினங்கள் என்பது சில ஆண்டுகளில் தான் தெரிய வரும். அதனை இப்பொழுது இந்த 90 நாட்களுக்குள் அவர்கள் விளங்கிக் கொள்வதற்கான சந்தர்ப்பமாக கூட எடுத்துக் கொள்ளலாம் என்றுதான் நம்புகின்றேன். நன்றி சுரேஷ். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு நாங்கள் மீண்டும் விரிவாக பேசுவோம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி ராம். நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொளி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொளி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.